வணக்கம். இந்த வீடியோல திருச்சி மலைக்கோட்டையை பத்தி அக்கு வேற ஆணி வேற என்னால முடிஞ்ச அளவுக்கு பல தகவல்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். மலைக்கோட்டைன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் உச்சி பிள்ளையார் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் கோவில் மட்டும் இல்ல, அதை விட பெரிய அளவிலான தாயுமான சுவாமி அப்படிங்கிற ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கம் தான் தமிழ்நாட்டிலேயே 4வது பெரிய அளவிலான சிவலிங்கம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க முழுசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கதைகள் இதுல சொல்லியிருக்கேன். ஒரு கதை இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு ஏன் தாயுமான சுவாமி, பேரை நல்லா கேளுங்க, தாயுமான சுவாமி. இங்க இருக்கிற சிவபெருமான் ஒரு தாயாகவே மாறி போயிருக்கிறாரு. ஏன் அந்த சிவபெருமான் ஒரு தாயாக மாறினாரு அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போறேன். இந்த தாயுமான சுவாமியை கும்பிடும் போது மாசமா இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் நடக்கும்னு நம்பப்படுது. அடுத்த கதையாக இங்க இருக்கிற உச்சி பிள்ளையாருடைய கதையை சொல்ல போறேன். உச்சி பிள்ளையாருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாத பெருமானுக்கும் என்ன தொடர்பு? இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாத பெருமான் இருந்து நமக்கு எல்லாருக்கும் சேவை சாதிக்கிறதுக்கே முக்கியமான காரணமாக இந்த உச்சி பிள்ளையார் எப்படி இருந்தார் அப்படிங்கிற கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். இது போக மூன்றாவதாக இந்த திருச்சிராப்பள்ளி மலையானது, பெருமை வாய்ந்த இந்த மலையானது எப்படி உருவானது, அதுக்கு புராணத்துல என்ன விதமான கதைகள் சொல்லப்படுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். நான்காவதாக மிகவும் புகழ்பெற்று விளங்கிய கரிகால சோழ மன்னனுக்கும் இந்த தலத்தில் இருக்கின்ற ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு? கரிகால சோழ மன்னன் இந்த பூமியில் அவதரிக்கிறதுக்கு முன்னால அவருடைய தாய் தந்தை என்னென்ன கஷ்டங்களை பட்டாங்க, அதுக்கு இந்த கோவில் இருக்கிற ஆண்டவர் எப்படியெல்லாம் காரணமாக இருந்தாங்க, இறுதியாக கரிகால சோழ மன்னன் எப்படி பிறந்தாரு, இப்படி ஒரு அருமையான கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது போக இந்த மலைக்கோட்டை ஒரு ஆன்மீக ஸ்தலமாக மட்டும் இருக்கவில்லை, ஒரு அரசியல் ஸ்தலமாகவும் ஒரு ஆயுத கிடங்காகவும் எப்படி செயல்பட்டது, இந்த கோவிலில் இருக்கிற பல சிறப்பான அம்சங்கள் என்ன, இந்த கோவிலில் இருக்கிற ஆண்டவருடைய மகிமைகள் என்ன, இப்படி பல விஷயங்களையும் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன். முதல்ல இந்த திருச்சியில் இருக்கின்ற மலையுடைய வயசு என்ன, எவ்வளவு காலமாக இந்த மலை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாமெல்லாம் வசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பூமியுடைய வயசானது விஞ்ஞானிகளுடைய கால்குலேஷன் படி 4.5 பில்லியன் ஆண்டுகள். அப்படி அந்த பூமியோடு ஒப்பிட்டு இந்த மலை மட்டும் உருவாகி எவ்வளவு காலம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தொல்பொருள் ஆராய்ச்சியினருடைய கருத்துப்படி இந்த திருச்சி மலை தோன்றி 3.8 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மலையானது இமயமலையை விட மிகவும் பழமையான மலை, மேற்கு தொடர்ச்சி மலையை விட மிகவும் பழமையான மலை. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மலை மீதுதான் உச்சி பிள்ளையாரும் தாயுமானவ சுவாமியும் இன்று நமக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மலையுடைய உயரம்னு பார்க்கும்போது 273 அடி உயரமான மலை. இந்த மலையில் இருக்கிற ஆண்டவர்களை நாம் தரிசிக்க வேண்டும் என்றால் 417 படிக்கட்டுகளை தாண்டி நாம் போயாக வேண்டும். இந்த கோவிலை யாரு கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6வது நூற்றாண்டிலே சிற்பக்கலை மீது அதீத ஆர்வம் கொண்டிருந்த, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற மகாபலிபுரத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்த மகேந்திரவர்ம பல்லவன் தான் இந்த கோவிலை கட்டினாரு. இந்த கோவிலில் தாயுமானவ சுவாமியோடு சேர்ந்து அருள்பாலிக்கின்ற அம்பிகையுடைய பெயர் மட்டுவார் குழலியம்மன் சொல்லப்படுது. என்னதான் பல்லவ மன்னர்கள் 6வது நூற்றாண்டிலே இந்த கோவிலை கட்ட ஆரம்பித்து இந்த கோவிலை தோற்றுவித்தவர்களாக இருந்தாலும், அதற்கு பிறகு நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும், விஜயநகர பேரரசர்களாக இருக்கட்டும், பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், பல பேர் இந்த கோவிலுக்கு திருப்பணிகளை செஞ்சிருக்காங்க. இந்த கோவிலை மிகப்பெரிய கோவிலாக விஸ்தரித்து யாரு கட்டினாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பாண்டிய மன்னர்கள் தான் 8வது நூற்றாண்டிலே மிகப்பெரிய கோவிலாக இந்த கோவிலை விஸ்தரித்து கட்டுறாங்க. சரி, இந்த கோவிலை பத்தின பெருமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு முன்னால முதலாவது கதையாக எதற்காக இந்த சாமிக்கு தாயுமானவ சுவாமி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு முதல்ல பார்க்கலாம். முன்னொரு காலத்திலே காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய வணிகர்கள் அதிக அளவிலே வசிக்கக்கூடிய, அதாவது செட்டியார் குலத்தை சார்ந்த மக்கள் அதிக அளவிலே வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்ட ஒரு தம்பதி வாழ்ந்து வர்றாங்க. இப்ப சொன்ன இந்த காவிரி பூம்பட்டினம்ங்கிற ஊரை இதுக்கு முன்னால எப்பாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலப்பதிகாரத்துல வணிகர் குலத்துல பிறந்த கோவலனும் கண்ணகியும் இதே காவேரி பூம்பட்டினத்திலிருந்து தான் கிளம்பி மதுரைக்கு வருவாங்க. அதே காவேரி பூம்பட்டினத்திலே சிவபக்தி மிகுந்த ஒரு தம்பதி வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு ரத்னவதி அப்படின்னு ஒரு அழகான மகள் பிறக்கிறாங்க. அந்த மகளை சீரும் சிறப்போடு வளர்த்து மிகச்சிறந்த சிவபக்தியாகவே வளர்த்து வர்றாங்க.
அப்படி காவேரி பூம்பட்டினத்திலிருந்து இந்த ரத்னவதியை திருச்சியிலே மலைக்கோட்டைக்கு அருகிலே வசிக்கின்ற தனகுப்தன் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு திருமணம் செய்து கொடுக்கறாங்க. இப்படி தன்னுடைய பிறந்த ஊர்ல இருந்து இந்த திருச்சி மாநகரத்துக்கு வாக்கப்பட்டு வந்த ரத்னவதியும் ஏற்கனவே சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவளாக இருந்ததால் இந்த மலைக்கோட்டையிலே அருள்பாலிக்கின்ற சிவபெருமான் மீதும் அதீதமான பக்தியோடு அவருக்கு பல பூஜைகளை செய்து அவரை ஆராதித்து வருகின்றாள். இப்படியாக ரத்னவதியுடைய வாழ்க்கை சிவ கைங்கரியங்கள்ல கழிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அவள் இனிமையாக நடத்திய இல்லறத்தின் காரணமாக அவளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தை உருவாகின்றது. அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஆசையாக தினமும் அந்த வயிற்றில் இருக்கின்ற குழந்தையிடம் பேசிக்கொண்டு அதற்கு சிவநாமங்களை எல்லாம் சொல்லி வளர்த்து வருகின்றாள் ரத்னவதி. அவளுக்கு கடைசியாக 10வது மாதம் நெருங்கி வருகின்றது. அப்போது காவிரி பூம்பட்டினத்தில் வசிக்கின்ற தன்னுடைய தாய்க்கு செய்தி அனுப்புகின்றாள். இந்த பிரசவத்தின் போது என்னோடு வந்து இருந்து பிள்ளை பேறு பார்த்து எனக்கு சில நாட்கள் என்னோடு தங்கி இருந்து உதவி செய்யுங்கள் அம்மான்னு கேட்கிறாங்க. அதே போலவே பிள்ளை பேறு பார்ப்பதற்காக ஆசையாக காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து ரத்னவதியுடைய அம்மா கிளம்பி வர்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து காவேரியில கடுமையான வெள்ளப்போக்கா இருக்குது. அதனால அந்த அம்மாவால காவிரி நீரை கடந்து திருச்சி நகருக்குள்ளே வர முடியவில்லை. ஆனால் ரத்னவதியோ அம்மா இப்ப வந்துருவாங்க அப்புறம் வந்துருவாங்கன்னு ஆசாசையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா சரியான நேரத்துக்கு வர முடியாததுனால ரத்னவதிக்கு பிரசவ வலியும் வந்து விடுகின்றது. இந்த நேரத்திலே தன்னுடைய அம்மாவை காணவில்லையேன்னு ரத்னவதி துணைக்கு யாரும் இல்லாம உதவி செய்வதற்கு யாரும் இல்லாம அழுது புலம்புறாங்க. சிவபெருமானையே நோக்கி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு ஆச்சரியப்படும் விதமாக ரத்னவதியுடைய அம்மா அவளுடைய வீட்டுக்கு வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்து விடுறாங்க. அப்படி பிரசவம் பார்த்து ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறக்கின்றது. பிரசவம் பார்த்ததோடு மட்டுமல்லாமல் 7-8 நாட்கள் அவளோட தங்கி இருந்து அவளுக்கு பிரசவ லேகியம் எல்லாம் செய்து கொடுத்து அவளுடைய உடம்பையும் தேத்தி விட்டு அந்த குழந்தையையும் அன்போடு வளர்த்து வர்றாங்க. இப்படியாக நாட்கள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அவசரமாக வீட்டுக்குள்ளே ரத்னவதியுடைய தாயார் ஓடி வர்றாங்க. அம்மா, சரியான நேரத்தில் உனக்கு பிரசவம் பார்க்க என்னால வர முடியாம போச்சு. காவிரி வெள்ளத்தால அந்த கரையிலேயே நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லும் போது, என்னம்மா நீங்க தானே எனக்கு பிரசவம் பார்த்து விட்டீங்க, இவ்வளவு நாள் பிரசவ லேகியம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்க, குழந்தையும் அன்போட வளர்த்து வந்தீங்க, இன்னைக்கு என்னம்மா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுடைய தாய் சத்தியம் செய்து கூறுகிறாள், நான் இதற்கு முன்னால் உனக்கு பிரசவம் பார்க்க இங்க வரவே இல்லை, இங்கே நடந்ததெல்லாம் மிகப்பெரிய அதிசயம்னு சொல்றாங்க. அப்போதுதான் இங்கே வந்து அவளுடைய தாய்க்கு தாயாக இருந்து இவ்வளவு நாள் அவளை கவனித்துக் கொண்டது சாட்சாட் அந்த சிவபெருமான் தான் அப்படின்னு ரத்னவதிக்கு புரிகின்றது. அன்று முதல் ஒரு தாயாக உருவெடுத்து வந்த சுவாமியானதால் தாயுமான சுவாமி என்கின்ற பெயரால் அவர் அழைக்கப்பட்டார். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு வருடமும் சித்திரை தேர் திருவிழா நடக்கக்கூடிய நேரத்திலே செட்டியம்மா லேகியம் என்று சொல்லக்கூடிய பிரசவ லேகியமானது இந்த கோவிலிலே வழங்கப்படுகின்றது. அந்த பிரசவ லேகியத்தை வாங்கி உண்ணும் போது மாசமாக இருக்கின்ற பெண்களுக்கெல்லாம் சுகப்பிரசவம் நடக்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படி சுகப்பிரசவம் நடந்த பிறகு அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து இந்த தாயுமானவ சுவாமியிடம் கொடுத்து, நீ கொடுத்த குழந்தையப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் மனமுருகி வேண்டி செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட அருமையான ஒரு வரலாறை உள்ளடக்கியதான் இந்த திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கின்ற தாயுமானவ சுவாமி. சரி, இப்ப சொன்ன கதையானது தாயுமானவ சுவாமியுடைய கதை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பழங்காலத்திலே இந்த திருச்சிராப்பள்ளி மலை உருவான கதையை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அது இன்னும் சுவாரஸ்யமான ஒரு கதை. ஒரு சமயத்திலே ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வருகிறது. ஏன் சண்டை வருதுன்னா, எல்லோரும் ஆதிசேஷனை புகழ்ந்து கைலாய மலையில பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆதிசேஷன் மிகவும் பெருமை வாய்ந்தவர், அவருக்கு இணையான பலம் வாய்ந்தவர்கள் இந்த தேவர்கள் கூட்டத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வாயு பகவானுக்கு கடுமையான கோபம் வருகின்றது. ஏனென்றால் வாயு பகவான் மிகவும் வலிமையானவர் எல்லாருக்குமே தெரியும். இப்படி அவர் இருக்கின்ற இடத்திலேயே ஆதிசேஷனை எல்லாரும் புகழ்ந்து பேசுவதால் வாயு பகவான் கோபப்பட்டு ஆதிசேஷனுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கிறாரு. இவனெல்லாம் ஒரு வலிமையானவனா, இவனுக்கு செவியும் இல்லை காலும் இல்லை, நாக்கு வேற ரெட்ட நாக்குக்காரன், இவனெல்லாம் எனக்கு ஈடானவனா அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் சண்டை பிறக்கின்றது. அப்போது இவர்கள் இருவரில் யார் பலம் வாய்ந்தவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு போட்டி நடத்தப்படுகின்றது. அந்த போட்டியிலே கைலாய மலையை தன்னுடைய உடலால் சுற்றி கொண்டு விடுகின்றார் ஆதிசேஷன். ஆதிசேஷனுடைய அந்த உடலை கைலாய மலையில் இருந்து வாயுதேவன் எப்படியாவது பிரித்தெடுக்க வேண்டும், அதுதான் போட்டி. வாயுதேவன் தன்னுடைய ஒட்டுமொத்த சக்தியையும் பிரயோகப்படுத்தி மிகப்பெரிய சுழற்காற்றுகளையும் சூறாவளிகளை எல்லாம் உருவாக்கி ஆதிசேஷனை அந்த கைலாய மலையில் இருந்து பிரித்தெடுக்க
மீட்டெடுக்க முயற்சி செய்கின்றார். அப்போது நடந்த மிகப்பெரிய பிரளயத்திலே கைலாய மலையினுடைய துண்டுகள் 8 இடங்களிலே சிதறி விழுந்து விடுகின்றது. அப்படி 8 இடங்களில் விழுந்த அந்த துண்டுகள் தான் ஒவ்வொரு மலைகளாக உருப்பெற்றன என்று சொல்லப்படுகின்றது. அதிலே ஒரு மலையாக இந்த திருச்சிராப்பள்ளி மலையும் அடங்கி இருக்கின்றதுன்னு சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருக்கைலாய மலையினுடைய ஒரு அங்கமாக இந்த திருச்சிராப்பள்ளி மலை உருவானது அப்படின்னு சொல்றதை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. அப்படின்னா இந்த திருச்சிராப்பள்ளி மலை புராதன காலகட்டத்திலிருந்து இருந்திருக்கு. இந்த கோவில்ல நாம எல்லாரும் இன்னைக்கு சேவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த லிங்கமே இங்கே உருவானதற்கு காரணமே ராமாயண கதையிலே வருகின்ற ராவணனுடைய தம்பியான திரிசிரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இந்த சுவாமியை இங்கே வைத்து இந்த மலை மீது வழிபட்டார்னு சொல்லப்படுது. அந்த லிங்கத்தை தான் இன்னும் நாம் அனைவரும் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அரக்கனுடைய பெயர் திரிசிரன் என்று இருந்ததால் அவர் இங்கே வைத்து அந்த லிங்கத்தை வழிபட்டதால் இந்த இடத்திற்கே திருச்சிராப்பள்ளி என்கின்ற பெயரானது அவருடைய பெயரின் காரணமாகவே வந்திருக்கின்றது. இது போக ராமாயண கதையை ஒட்டி உச்சி பிள்ளையாரும் ஸ்ரீரங்கமும் எப்படி உருவானது அப்படிங்கிற கதையை பார்த்திடலாம். ராமபிரான் பக்கத்தில் இருக்கின்ற நியாயத்தை புரிந்து கொண்டு தன்னுடைய சொந்த சகோதரன் ராவணனே ஒரு மிகப்பெரிய தீயவன் என்பதை புரிந்து கொண்டு அவனுடைய அணியிலே சேராமல் ராமபிரானுடைய அணியிலே இருந்து அவருக்கு ஆதரவாக போரிட்டவர் விபீஷண மகாராஜா. இப்படி விபீஷணன் ராமபிரானுக்கு ஆதரவாக இருந்து சீதா தேவியை மீட்டு கொண்டு மீண்டும் ராமபிரான் அயோத்தியை சென்றடைந்து அங்கே அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்றது. அந்த பட்டாபிஷேகத்திலே விபீஷணன் கலந்து கொள்கின்றார். அப்போது ராமபிரான் அவருடைய நினைவாக சயன கோலத்திலே இருக்கின்ற அரங்கநாதருடைய சிலையை விபீஷணனிடம் கொடுக்கின்றார். இதை உன்னுடைய இடத்திலே கொண்டு நீ ஸ்தாபித்துக் கொள்ளலாம், அங்கே நீ வைத்து வழிபட்டுக் கொள்ளலாம் சொல்றாரு. ஆனால் நீ செல்கின்ற வழியிலே எந்த இடத்திலும் இந்த அரங்கநாதரை நீ வைத்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு ராமபிரான் விபீஷணன் கிட்ட அந்த சிலையை கொடுக்கிறாரு. விபீஷணனும் அயோத்தியில் இருந்து அந்த சிலையை வாங்கி கொண்டு இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வரும்போது காவிரியுடைய வடகரையை அடைந்து விடுகின்றார். அங்கே குளித்து நீராடி விட்டு இறைவனை தொழுது விட்டு செல்லலாமே என்று எண்ணியவர் அங்கே இருந்த ஒரு சிறிய அந்தன சிறுவனை அழைக்கின்றார். அவனிடம் இந்த அரங்கநாதருடைய சிலையை கொடுத்து இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளப்பா, தரையில் மட்டும் வைத்து விடாதே, நான் உடனடியாக சென்று இங்கே ஓடுகின்ற காவிரியிலே குளித்து விட்டு சந்தியாவந்தனத்தை முடித்து விட்டு மீண்டும் வந்து இந்த சிலையை வாங்கிக் கொள்கிறேன் சொல்றாரு. அதே போன்றே அந்த சிறுவனும் இந்த அரங்கநாதருடைய சிலையை தன்னுடைய கைகளிலே வாங்கிக் கொள்கின்றார். விபீஷணன் அந்த சிறுவனிடம் கூறுகின்றார், ஒருவேளை இந்த சிலையை தாங்கும் அளவுக்கு உன்னிடம் பலம் இல்லை என்றால் 3 முறை விபீஷணா 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 என்று என்னுடைய பெயரை கூப்பிடு, அதற்குள் நான் வந்து இந்த சிலையை வாங்கிக் கொள்வேன் சொல்லிட்டு தான் போறாரு. அதே போல விபீஷணன் காவிரியிலே நீராடி கொண்டிருக்கின்றார். அப்போதுதான் அந்த அந்தன சிறுவன் ஒரு திருவிளையாடல் புரிகின்றான். அந்தன சிறுவன் திருவிளையாடல் புரிகிறானா? திருவிளையாடலாம் கடவுள் தானே புரிவாங்க, அந்த அந்தன சிறுவன் எப்படி புரிகிறான்னு சொல்லி பாருங்க. அவன் வேண்டுமென்றே அவனுடைய கை வலிப்பது போல நடித்துக் கொண்டு விபீஷணா 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 என்று 3 முறை வேகமாக கூப்பிட்டு விடுகின்றான். அவன் கூப்பிட்டு முடிப்பதற்குள்ளாக அங்கே விபீஷணனால் வந்து சேர முடியவில்லை. அதற்குள்ளாக அந்த அந்தன சிறுவன் தன்னுடைய கையில் இருந்த அரங்கநாதருடைய சிலையை அங்கேயே வைத்துவிட்டு ஓடிவிடுகின்றான். விபீஷணன் மீண்டும் வந்து அந்த சிலையை அசைத்து பார்க்கின்றான், தன்னுடைய கையிலே எடுக்க பார்க்கின்றான். ஆனால் அந்த இடத்திலேயே அரங்கநாதர் நிலை கொண்டு விடுகின்றார். அதுதான் ஸ்ரீரங்கம். இப்படி ஸ்ரீரங்கத்திலே அரங்கநாதர் நிலை கொள்வதற்கு காரணமாக இருந்த அந்த அந்தன சிறுவன் வேறு யாருமே அல்ல, நம்முடைய பிள்ளையாரப்பன் தான். அவர்தான் விபீஷணனிடமிருந்து தப்பித்து ஓடி வந்து இந்த திருச்சிராப்பள்ளி மலை மீது ஏறிக்கொள்கின்றார். விபீஷணனும் தொடர்ச்சியாக அவரை துரத்தி வந்து அந்த சிறுவனுடைய தலையிலே ஏன் இப்படி செய்தாய் என்று ஒரு பெரிய கொட்டு வைத்து விடுகின்றான். அந்த கொட்டிற்கு ஆதாரமாக இன்றும் உச்சி பிள்ளையாருடைய தலையை நாம் கவனித்தோமேயானால் 2.5 இன்ச் ஆழத்துக்கு ஒரு சிறிய பள்ளம் உருவாகி இருக்கும். அப்படித்தான் உச்சி பிள்ளையார் இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். நமக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற ரங்கநாதரும் கிடைத்தார் என்பதை இந்த கதையின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இது போக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது, கரிகால சோழனை பற்றிய கதை. அந்த கதையை பார்க்கறதுக்கு முன்னால இந்த கோவிலில் இருக்கின்ற சில பெருமைகளை நாம தெரிஞ்சுட்டு போயிடலாம். இந்த கோவிலானது 6 கால பூஜை நடக்கக்கூடிய மிகவும் சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கின்றது. 7ஆம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த நாயன்மார்கள் திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் போன்றோர் இந்த கோவிலை பற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள். இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற தலமாக விளங்குகின்றது. இந்த கோவிலுடைய மகிமையை பறைசாற்றும் விதமாக பெருமையான சில பாடல் வரிகள் இருக்கு. அதை நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன்.
ஒரு தலம் இறந்தவர்க்கு உறுதி நல்கும், ஒரு தலம் பிறந்தவர்க்கு உதவும் நற்கதி, இருதலம் தம்மினும் எய்தும் யாவையும் தரும் தலம் என்று இந்த தலத்தை பற்றி கூறப்படுகின்றது. இறந்தவர்க்கு உறுதி நல்கின்ற தலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது காசி ஸ்தலம். பிறந்தவருக்கு உதவுகின்ற நற்கதி கொடுக்கக்கூடிய தலம் என்ன என்று பார்க்கும்போது திருவாரூரில் பிறந்தாலே மோட்சம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த தலத்தில் பிறப்பவர்களுக்கெல்லாம் நற்கதி. இப்படி பிறப்பவர்களுக்கும் இறப்பவர்களுக்கும் திருவாரூரும் காசியும் எப்படி நற்கதியை கொடுக்கின்றதோ அந்த 2 தலத்தை மிஞ்சும் அளவுக்கு இந்த தலத்தை வழிபடுகின்ற அனைவருக்கும் நற்கதி கிடைக்கும்னு சொல்லப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலமாக இந்த திருச்சி மலைக்கோட்டை தலமானது விளங்கி வருகின்றது. இது போக இந்த கோவில்ல பல அருமையான கருங்கல் சிற்பங்கள் இருக்கின்றன. ஒரே கல்லாலே செய்யப்பட்ட கல் சங்கிலி இங்கே இருக்கின்றது. இது போக ஒரு கல் சிங்கத்தினுடைய வாயிலே ஒரு பந்து இருக்கின்றது. அந்த பந்தானது சிங்கத்தினுடைய பற்களுக்குள் இருந்து கொண்டு கீழே விழுந்து விடாமல் உள்ளேயே உருளக்கூடிய அமைப்பிலே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. தொங்குகின்ற தாமரைப்பூ வடிவத்திலே தேனை சுவைக்கின்ற கிளிகள் போன்ற அருமையான சிற்பங்கள் எல்லாம் இந்த கோவிலிலே உள்ளது. இந்த கோவிலிலே இருக்கின்ற சூரிய பகவான் மிகவும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கின்றார். நவகிரகங்களுக்கு மத்தியிலே சூரிய பகவான் இருப்பார் அல்லவா, அதே போன்றே இந்த கோவிலிலே நவகிரகங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற சூரிய பகவான் தன்னுடைய தேவிகளான உஷா பிரத்யுஷா இவர்கள் இருவரையும் தன்னோடே கொண்டு நவகிரகங்களுக்கு நடுவிலே சேவை சாதிக்கின்றார். அடுத்ததாக இந்த கோவிலிலே இருக்கின்ற ஜுரகேஸ்வரர் என்கின்ற ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். 3 தலை 3 கால் 3 கை கொண்டு அபூர்வமான மூர்த்தியாக அவர் இங்கே இருக்கின்றார். குளிர் ஜுரம் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை எல்லாம் தீர்க்க வல்ல மிகச் சிறந்த மூர்த்தியாக இந்த ஜுரகேஸ்வரர் இங்கே அருள்பாலிக்கின்றார். மகேந்திர பல்லவ மன்னன் இந்த கோவிலிலே 2 குடைவரை கோவில்களை உருவாக்கி இருக்கின்றான். ஒன்று கோவிலுடைய அடிவாரத்திலே உள்ளது, மற்றொன்று கோவிலுடைய உச்சியிலே உள்ளது. இந்த கோவிலிலே சேவை சாதிக்கின்ற மகாலட்சுமி தாயார் நின்ற கோலத்திலே நிற்கின்றார். இந்த நின்ற கோலத்தில் உள்ள மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது கடன் தொல்லைகள் எல்லாம் நம்மிடமிருந்து நீங்கி போகும் சொல்லப்படுது. ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதம் 23, 24, 25 தேதிகளிலே இந்த கோவிலிலே சூரிய பூஜை நடக்கின்றது. இந்த சூரிய பூஜையின் போது ஈசனுடைய மேனி மீது கதிரவனுடைய கீற்றுகள் எல்லாம் படுகின்றன. அந்த சூரிய பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பான விஷயம் என்று நம்பப்படுகின்றது. இயற்கையாகவே இந்த திருச்சிராப்பள்ளி மலையினை நாம் பார்க்கும்போது அது விநாயகருடைய துதிக்கை போன்று அமைந்த ஒரு வடிவமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த மலைக்கோட்டையை ஒட்டி இருக்கின்ற குளமானது 661 அடி அகலமும் 330 அடி நீளமும் கொண்ட மிகப்பெரிய குளமாக இருக்கின்றது. இந்த குளத்திற்கு பெயர் சோமரோகிணி என்று சொல்லக்கூடிய பிரம்ம தீர்த்த குளம்னு சொல்லப்படுது. இந்த குளத்தில் பிரம்மதேவர் 1000 ஆண்டுகளாக தவம் புரிஞ்சார்னு சொல்லப்படுது. அப்படி தவம் புரிஞ்சு பல காலமாக சிவபெருமான் அவருடைய 5வது தலையை கிள்ளி அவருடைய படைக்கும் தொழிலை கட்டுப்படுத்தி வைத்திருந்தார் என்றும், இந்த இடத்துல தவம் செய்து அதற்கு பிறகு பிரம்மதேவர் அந்த படைக்கும் தொழிலை மீண்டும் சிவபெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டார்னு சொல்லப்படுது. நவீன காலத்திலே இந்த மிகப்பெரிய குளத்தை கட்டியவர் கரிகால சோழ மன்னன் சொல்லப்படுது. கரிகால சோழ மன்னன் ஏன் இந்த குளத்தை விட்டினாரு, அதுக்கு பின்னால இருக்கிற கதை என்ன அப்படிங்கறத நம்ம பின்னால பார்க்க போறோம். இந்த கோவிலிலே கிரிவலம் மிகவும் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது. எப்படி திருவண்ணாமலை கிரிவலம் பிரசித்தி பெற்ற கிரிவலமாக இருக்கின்றதோ அதே போன்றே இந்த திருச்சிராப்பள்ளி மலையை சுற்றிலும் கிரிவலம் போகலாம். பௌர்ணமி நாட்களிலும் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பின் போதும் இங்கே கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயமாக கருதப்படுகின்றது. நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த மலையை சுற்றி 4 வீதிகளிலும் கடை வீதிகளை அமைத்தார்கள் சொல்லப்படுது. சரி, இப்போது கரிகால மன்னனுக்கும் இந்த கோவிலில் உள்ள ஆண்டவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சோழர்கள் உறையூரை தங்களுடைய தலைநகரமாக வைத்து ஆட்சி செய்து வந்தார்கள். அந்த சமயத்திலே சாரமா முனிவர் என்று சொல்லக்கூடிய செவ்வந்தி முனிவர் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற ஆண்டவன் மீது மிகுந்த பற்று கொண்டு ஆண்டவருக்கு பலவிதமான பூஜைகளை செய்து வந்தார். அவர் செவ்வந்தி மலர்களை கொண்டு ஆண்டவனுக்கு பூஜை செய்ததால் இங்கே இருக்கின்ற தாயுமானவ சுவாமிக்கு செவ்வந்திநாதர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கின்றது. ஆண்டவனுக்கு பூஜை செய்வதற்காகவே இந்த முனிவர் ஒரு நந்தவனத்தை அமைத்து அதிலே பல செவ்வந்தி மலர்களை எல்லாம் வளர்த்து வந்தார். இப்படி இந்த சோழ தேசத்திலே நந்தவனம் அமைத்து சாரமா முனிவர் இறைவனை தொழுது கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே ஒரு பூ வியாபாரி முனிவருக்கு தெரியாமல் அவருடைய நந்தவனத்திலே புகுந்து அங்கே இருக்கின்ற செவ்வந்தி பூக்களை எல்லாம் களவாடி கொண்டு போய்
பராந்தக சோழ மன்னன் மனைவி ராணிக்கு அந்த செவ்வந்தி பூக்களை எல்லாம் கொடுத்து வந்திருக்கின்றான். இந்த விஷயம் செவ்வந்தி முனிவருக்கு தெரிந்து விடுகின்றது. அதனால் அந்த நந்தவன மலர்களை எல்லாம் கவர்ந்து செல்லுகின்ற அந்த பூ வியாபாரிக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பராந்தக சோழனிடம் சென்று முறையிடுகின்றார். ஆனால் சில காரணங்களுக்காக பராந்தக சோழன் அந்த பூ வியாபாரியை முறையாக விசாரித்து தண்டிக்கவில்லைன்னு சொல்லப்படுது. அதனால மிகவும் கோபம் கொண்டு இந்த செவ்வந்தி மலர்களை கொண்டு பூஜை செய்து வந்த சாரமா முனிவர் இறைவனிடமே சென்று முறையிடுகின்றார். சிவபெருமான் இந்த மலை மீது முதலாக ராவணனுடைய தம்பி திரிசுரன் என்கின்ற அசுரன் தவம் செய்யும் போது கிழக்கு முகமாக பார்த்து ஸ்தாபிக்கப்பட்டிருந்தார். அவரே இன்று உறையூரை தண்டிப்பதற்காக பராந்தக சோழ மன்னனையும் அவனுடைய ஆட்சியையும் தண்டிப்பதற்காக கிழக்கு முகத்தில் இருந்து திரும்பி மேற்கு முகமாக பார்த்து உறையூரை உக்கிரமாக பார்க்கின்றார். அப்படித்தான் இன்று நாம் இங்கே சேவிக்கின்ற லிங்கமானது மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்திருப்பதற்கு காரணமே இந்த நிகழ்வுதான். அப்படி உக்கிரமாக இந்த லிங்கமானது உறையூரை பார்க்கும்போது உறையூரிலே மண் மாறி பொழிகின்றது. மண்ணாலேயே மழை பொழிகின்றது. இதனால் உறையூரே ஒட்டுமொத்தமாக அழிந்து விடுகின்றது. மன்னனும் ராணியும் அவனுடைய அரண்மனையில் இருந்து தப்பி பிழைப்பதற்காக ஓடுகின்றார்கள். அந்த நேரத்திலே ராணி கர்ப்பவதியாக இருந்தாள்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த மண்மாரியானது தாக்கி பராந்தக சோழ மன்னனும் அங்கே தன்னுடைய உயிரை விட்டு விடுகின்றான். மன்னன் இறந்த பிறகு ராணி தானும் தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தையோடு சேர்ந்து இறந்து விடலாம்னு காவிரியில போய் குதிக்க போறாங்க. அப்போது ஒரு அந்தனர் வந்து ராணியை தடுத்து அவருக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார். அந்த ராணியுடைய வயிற்றில் இருந்து பிறந்த குழந்தைதான் கரிகால சோழன். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு ஒரு ஆதாரமாக இன்னுமே இந்த மலைக்கோட்டையில் இருக்கின்ற சிவலிங்கத்தை நாம் தரிசிக்க செல்லும் போது கிழக்கு வாசலை பார்த்த மாதிரி ஒரு நிலைச்சுவர் இருக்கும். ஆனால் சிவலிங்கமானது மேற்கு பக்கமாக பார்த்து திரும்பிய நிலையிலே இருக்கும். அந்த நிலைவாயில் மட்டும் இன்னும் கிழக்கு வாசலை குறிக்கும் விதமாக நம் முன்னே இன்று காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போ இந்த கோவிலானது ஒரு ஆன்மீக தலமாக இருந்தது போக எப்படி ஒரு ஆயுத கிடங்காக மாறியது, எப்படி ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாறியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மதுரை நாயக்கர்கள் கர்நாடக படைகளோடும் மராத்திய படைகளோடும் போர் செய்யும் போது இந்த மலை மேல ஏறி நின்றுகிட்டு தான் போர் பண்ணாங்களா. அதனால தங்களுடைய எதிரிகளை எல்லாம் வீழ்த்தி விட்டு இந்த கோட்டை மீது இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் சொல்லப்படுது. மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயமாக 18வது நூற்றாண்டிலே பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலத்திலே பிரிட்டிஷாருக்கும் பிரெஞ்சு படையினருக்கும் மிகப்பெரிய போர் வெடிக்கின்றது. அப்போது இந்த இடத்தை வெடிமருந்து கூடமாக உருவாக்கி பயன்படுத்தினார்கள் சொல்லப்படுது. அதுக்கு அடையாளமாக இன்றும் இங்கே இருக்கின்ற குகை கோவில்களிலே சிறு சிறு குழிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இன்னைக்கு இந்த திருச்சி மலைக்கோட்டையை பத்தி ஒட்டுமொத்தமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோ உங்களை போல நிறைய பேர் பார்க்கறதுக்கு உதவி செய்யும். அதே போல இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை திருச்சி மலைக்கோட்டையை பத்தி நான் சொல்ல தவறிய உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான கருத்துக்களை எல்லாம் இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தொட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் இதே போல நான் சொல்கின்ற ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து